மாவட்ட செயலாளர் கூட்டத்தை நீங்க கூட்டுறீங்க. ஆமா. அதுக்கு வந்து பல பேர்கிட்ட அன்புமணி அவர்களே நேரடியா தொலைபேசியில பேசி வரவிடாம பண்ணியிருக்கிறாரு. அந்த நிகழ்வுகள்லாம் உங்களை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுச்சு? எம்ஜிஆரை எம்ஆர் சொல்கிறாரு. ஆனால் அதன் பிறகு சிகிச்சை பெற்று நல்லபடியாக ஆயிடுறாரு. அப்போ ஏதோ ஒரு படத்தில் அவர் பாடுறாரு, யார் பாடுறாரு, நான் செத்து பிழைத்தா வேண்டாம், அவர் தானே பாடுறாரு. அவர் தானே பாடுறாரு. உங்களை கேட்கறது தெரியாம எனக்கும் அவ்வளோ தெரியும். உங்களுக்கு தெரியுமாப்பா? உங்களுக்கு தெரியாது. செத்து பிழைத்த வந்தா அந்த பாட்டு. ஓகே. செத்து பிழைத்த வேண்டான்னு ஒரு பாட்டு பாடுவார். அந்த மாதிரி நான் இன்னும் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? இப்போ நிறுவனரை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்ன காரணம் என்னென்னா, உட்காருப்பேன், சொன்ன காரணம் என்ன தெரியுமா? என்னை அடிப்படை உறுப்பினரிலிருந்து எடுக்க போகிறாரு நிறுவனர், அதனால் போவாதீங்க. யாராவது இந்த காரணத்தை சொன்னால் போவாங்களா? அதனால் அப்படி சொல்லி அதிகாலை 3 மணி வரைக்கும் பேசி போவாதீங்க போவாதீங்க போவாதீங்க. அப்புறம் ஒரு 8 பேர் வந்தான், அதே மாரி வந்தான் கேட்டுட்டு இது சொல்லலாமா? ஏதாவது எந்த மூடனாவது, எந்த முட்டாளாவது, எந்த ஆங்கிலத்தில் சொல்லணும், எந்த இடியட்டாவது, மூடன் மூர்க்கன் முண்டம் இவனாவது சொல்லுவான் அந்த மாதிரி. அதாவது என்னை எடுக்க போகிறாரு. இல்லை, நான் சொல்கிறது நான் சொன்னது இந்த அவன் கூட செய்ய மாட்டான்றத அர்த்தம் தான் சொல்கிறேன். எந்த மூடனாவது முட்டாளாவது அது மாதிரி அவர் அடிப்படை பொறுப்புலேருந்து எடுக்கிறேன்னு சொல்லுவானா? அதில் நான் சொல்ல முடியுமா? நான் சொல்லுவேன்னா? நிச்சயமாக மாட்டேங்க. அப்போ இதுலேருந்து இது ஒன்றுலேருந்து தெரிஞ்சுங்க, என்னை பார்க்கக்கூடாதுன்றது ஏன்? நான் போட்ட ஆளுங்க, நான் நிறுவனர், நான் உழைச்சேன். இவ்வளோ உழைப்புனா கொஞ்சம் நெஞ்சம் உழைப்பு இல்லை, அவ்வளோ உழைப்பு. நானே சொல்லிக்கிறது பொது வாழ்க்கையிலே எல்லாமே. மக்களுக்காகவும். ஆமாம், அந்த மாதிரி சொல்லி போகாதீங்கன்னு சொன்னேன். எப்படி